ஹாய் குட்டீஸ். என்ன நிஷா, அந்த பக்கம் இல்லாமல் இந்த பக்கம் இல்லாமல் என்னைய பார்த்து நிற்கிற? ஆமாம், கேமராவை பார்த்த மாதிரி இருக்கும், உங்களை பார்த்த மாதிரி இருக்குல்ல. 2 in 1. அப்படி இல்லை நிஷா, ஏதாவது ஒரு பக்கம் தான் இருக்கணும், அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 பக்கமாக இருந்தீங்கன்னா யூஸ் இல்லையே. அப்படி சொல்கிறீங்களா? ஓகே, சரி ப்ரோக்ராம்குள்ளே போகலாமா? வாங்க போயிடலாம். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு சண்டே ஸ்கூல். இன்றைக்கி ப்ரோக்ராம் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிக்கலாமா? எல்லாம் கண்ணை மூடிக்கிங்க. ஓகே. சோத்திரம் ஏசப்பா, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த நிமிஷத்துக்காக கொடான கொடி நன்றி ஏசப்பா. எங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. நிறைய விஷயம் உங்களை பற்றி நிறைய விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிற விஷயத்த அவங்க லைஃப்பில் கொண்டு போய் அவங்க அதை செய்யணும். எப்போயும் அவங்க உங்கள் பிள்ளைகளாக இருக்கணும் ஏசப்பா. அவங்க கூட இருந்து அவங்கள ஆசிர்வதிங்க, அவங்கள வழி நடத்துங்க ஏசப்பா. ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட், ரைட் லெஃப்ட். என்ன நிஷா, மார்ச் ஃபாஸ்டா? ஆமாக்கா, ஸ்கூல் டேஸ்லலாம் மார்ச் ஃபாஸ்ட் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? செய்யும் போது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். லெஃப்டில் செய்ய சொன்னால் ரைட்டில் செய்வோம், ரைட்டில் செய்ய சொன்னால் லெஃப்டில் செய்வோம். நீங்கள் எப்படி? நான் இதுக்கு எத்தனை தடவை பிடி மிஸ்ட் அடி வாங்கியிருக்கேன் தெரியுமா நிஷா? நானும் கூட தான்க்கா. ஆமாம், இந்த வார தீம் இதை பற்றி தான் நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், கரெக்ட் நிஷா. வலப்பக்கம் இடப்பக்கம். நீ எந்த பக்கம்? Which side are you on? Right or left? நிஷா, அக்கா, இந்தியன் ஆர்மி பார்த்துருக்க, அமெரிக்கன் ஆர்மி கூட பார்த்துருப்ப, ஏன் பிரிட்டிஷ் ஆர்மி கூட பார்த்துருப்ப. இயேசு கிறிஸ்துவோட ஆர்மி பார்த்துருக்கியா? இயேசு கிறிஸ்துவோட ஆர்மியா? அது எப்படிக்கா இருக்கும்? அதில் சேர்ந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன குட்டீஸ், ஆர்மியில் சேர ரெடியா? லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், சின்னஞ்சிறு படைகள் நாங்கள். ஃபார்வர்ட் மார்ச், எதிரிகளை வீழ்த்திடுவோமே. டுமில் டுமில், உலகத்தையே ஜெயித்திடுவோமே. ஹல்லேலூயா. என்ன படை இது? இயேசுவின் படை. இது என்ன படை? இது இயேசுவின் படை. லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், சீறி பாய்ந்திடுவோம், சிங்கத்தையும் ஜெயிப்போமே. சிறுவன் தாவீதை போல் வீர முழக்கமிடுவோமே. சீறி பாய்ந்திடுவோம், சிங்கத்தையும் ஜெயிப்போமே. சிறுவன் தாவீதை போல் வீர முழக்கமிடுவோமே. என்ன படை இது? இயேசுவின் படை. இது என்ன படை? இது இயேசுவின் படை. லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், உள்ளம் காத்திடுவோம், பரிசுத்தமாய் வாழ்வோமே. வாலிபன் யோசேப்பை போல் உயர் பதவி அடைவோமே. உள்ளம் காத்திடுவோம், பரிசுத்தமாய் வாழ்வோமே. வாலிபன் யோசேப்பை போல் உயர் பதவி அடைவோமே. என்ன படை இது? இயேசுவின் படை. இது என்ன படை? இது இயேசுவின் படை. லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட். லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், சின்னஞ்சிறு படைகள் நாங்கள். ஃபார்வர்ட் மார்ச், எதிரிகளை வீழ்த்திடுவோமே. டுமில் டுமில், உலகத்தையே ஜெயித்திடுவோமே. ஹல்லேலூயா. என்ன படை இது? இயேசுவின் படை. இது என்ன படை? இது இயேசுவின் படை. லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், சீறி பாய்ந்திடுவோம், சிங்கத்தையும் ஜெயிப்போமே. சிறுவன் தாவீதை போல் வீர முழக்கமிடுவோமே. சீறி பாய்ந்திடுவோம், சிங்கத்தையும் ஜெயிப்போமே. சிறுவன் தாவீதை போல் வீர முழக்கமிடுவோமே. என்ன படை இது? இயேசுவின் படை. இது என்ன படை? இது இயேசுவின் படை. லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், உள்ளம் காத்திடுவோம், பரிசுத்தமாய் வாழ்வோமே. வாலிபன் யோசேப்பை போல் உயர் பதவி அடைவோமே. உள்ளம் காத்திடுவோம், பரிசுத்தமாய் வாழ்வோமே.
வாலிபன் யோசேப்பை போல் உயர் பதவி அடைவோமே. என்ன படை இது? இயேசுவின் படை. இது என்ன படை? இது இயேசுவின் படை. லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட், லெஃப்ட் ரைட் லெஃப்ட். ஹாய் குட்டீஸ், குட் மார்னிங் ஆல். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஸ்தோத்திரங்கள். மீண்டும் இந்த வேதாகம பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் நம்ம தீம் பார்த்துட்டு நம்மளுடைய பகுதிக்காக கடந்து போகலாம். சரியா? தீம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். விச் சைடு யூ ஆர் ஆன், ரைட் ஆர் லெஃப்ட்? தமிழில் சொன்னோன்னா எப்படி? நீங்கள் எந்த பக்கம், வலதுபுறமா இடதுபுறமா? சரியா? இது நம்ம பேசும் பொழுது ரொம்ப ஒரு சாதாரண விஷயமாக தெரிகிறது இல்லையா? வலதுபுறமா இடதுபுறமான்னு சொன்னால் வலதுபுறம் நல்லா இருந்தால் வலதுபுறம், இடதுபுறம் நல்லா இருந்தால் இடதுபுறம். இது எப்படி நம்ம வியாக்கியானிப்பது அப்படின்னு பார்க்கும் பொழுது சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சொல்லணும்னா, நம்ம கொஞ்சம் இந்த சைடு அந்த வார்த்தைகளை கவனித்து பார்க்கலாம். இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது வலதுபுறத்தில் ஒரு கல்லணையும் இடதுபுறத்தில் ஒரு கல்லணையும் அவர்கள் அறைந்தார்கள். சரியா? அது மாதிரி கடவுள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய சகிப்புத்தன்மையில் ஒருவன் உன் வலது கன்னத்தில் அறைந்தால் உன் இடது கன்னத்தையும் காட்டு அப்படின்னு சொல்கிறார். நாம் நியாய பிரமாணங்கள், விசுவாச பிரமாணங்களை அறிக்கை எடுக்கும் பொழுது நாம் எதை பற்றி சொல்கிறோன்னா, பிதாவானவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மரித்து அவர் உயிர்த்தெழுந்து பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார், அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு விஷயம் கூட நான் யோசனை பண்ணி பார்க்கும் பொழுது, ரைட் அப்படின்னு சொன்னால் ரைட் என்பது சரி என்பதை குறிக்கிறது. லெஃப்ட் என்பது லீவ், விட்டு விட வேண்டியவை. அதாவது லெஃப்ட் அப்படின்னா நான் இதை விட்டு விட்டேன், ஐ லெஃப்ட் திஸ் ஹேபிட், ஐ லெஃப்ட் திஸ் பேட் ப்ராக்டிசஸ் அப்படின்ற மாதிரி. ஐ எம் டூயிங் ரைட் திங்ஸ், நான் சரியான காரியங்களை நான் செய்கிறேன் அப்படின்னு. அப்படி பார்க்கும் பொழுது ஒருவேளை ரைட் ஹேண்டு தான் எல்லாம் சரியாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஒரு மனிதனை நாம் சரியாக பகுத்து பார்க்கும் பொழுது, வெர்டிக்கலாக நேர்கோடாக பகுத்து நாம் யோசிக்கும் பொழுது, அவருடைய இடது பக்கத்தில் தான் அந்த ஹார்ட் அமைந்திருக்கிறது. அதையும் நம்ம பார்க்கணும். இடது பக்கத்தில் தான் ஹார்ட் அமைந்திருக்கிறது. அதே மாதிரி ஒருவன் வலது கை பழக்கமுடையவனாக இருந்தால் அவனுடைய இடது பிரெயின் வேலை செய்தால்தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ரைட் ஹேண்டடாக இருக்காங்க. அவங்க ரைட் பிரெயின் வேலை செய்தால் அவர்கள் லெஃப்ட் ஹேண்டடாக இருக்கிறார்கள். நான் சொல்கிறதெல்லாம் சரிதானா? உங்கள் கூட படிக்கிற சில பசங்க லெஃப்ட் ஹேண்டடாக இருப்பாங்க. சரியா? அப்படி எல்லாம் இருக்கிறதுனால நமக்கு இது கொஞ்சம் இந்த காரியங்களை நம்ம வியாக்கியானித்து பார்க்கணும் எப்படின்னு சொல்லிட்டு. நாம் எந்த பக்கம் நிற்கிறோம்? தேவனுடைய வலது பக்கம் இடது பக்கம் அப்படியா? ரோட்டிற்கு வலதுபுறம் இடதுபுறம் அப்படியா? ஒரு கடல் அல்லது உலகத்தில் நம் உலகத்தை, இந்த உலக பூகோளத்தை நம்ம பார்க்கும் பொழுது வலதுபுறம் இடதுபுறம் அப்படி எதுவும் சைட்ஸ் இருக்கிறதா? அப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு த ரைட் சைடு அப்படின்றது மோஸ்ட் காமன்லி நல்ல விஷயங்களை நமக்கு குறிப்பதற்காக சொல்லப்படுகிற ஒரு காரியம். லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்கிறது டு லீவ், நாம் சில காரியங்களை விட்டு விட வேண்டும், அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், டு லீவ் சம்திங், அதையெல்லாம் லெஃப்ட் சைடு அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மாற்றி வச்சுக்கிறோம். இங்கே கூட பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் அறையப்பட்ட கள்ளன் கடவுள்கிட்ட கெஞ்சி கேட்குறான், தேவனுடைய குமாரனே உமது ராஜ்யம் இங்கே வரும் பொழுது அடியனை நினைத்தருளும், நான் ஒரு கள்ளன், என்னை கொஞ்சம் நினச்சிக்கங்கன்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். ஏற்கனவே இந்த போர்ஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்போ வலதுபுறம் இருந்த கள்ளன் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இடதுபுறம் இருந்தவன் கடவுளை இகழ்ந்து பேசுகிறான். என்ன சொல்கிறான் அவன்? ஒருவன் புகழுகிறான் மற்றவன் இகழுகிறான்னு நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? அப்போது அவன் என்ன சொல்கிறான், நீர் தேவனுடைய குமாரன் அல்லவா, முதல்ல நீர் உண்மை காப்பாற்றி கொள்ளும், எங்களையும் காப்பாற்றும், நீர் ராஜா தான், நீங்கள் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கிண்டலாக இகழ்ந்து பேசுகிறான். அப்போ இடதுபுறத்தில் உள்ளவன் இகழ்ந்து பேசுகிறான், வலதுபுறத்தில் உள்ளவன் புகழ்ந்து பேசுகிறான், அதாவது துதிக்கிறான் அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்க்குறோம். அப்போது நாம் ஆண்டவருக்கு பிடித்தமான அல்லது கடவுள் சொல்லக்கூடிய ரைட் திங்ஸ், அதாவது சரியான காரியங்களை செய்கிறோமா? நாம் கடவுள் சொன்ன விட வேண்டிய காரியங்களை, டு லீவ், சில தேவையில்லாத காரியங்களை நான் விட்டுவிட வேண்டுமானால் அதை விட்டு விடுகிறோமா? ஐ லெஃப்ட் தட் ஹேபிட், ஐ லெஃப்ட் தட் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி திட்டமாக நாம் கடவுளிடத்திலே சொல்ல நமக்கு முடியுமா?
என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும், கடவுள் வந்தால் நான் அதை விட்டுட்டேன் ஆண்டவரே, எனக்கு ஐ லெஃப்ட் தட், இனிமேல் எனக்கு அந்த மாதிரியான எந்த கெட்ட பழக்கமும் உனக்கு பிடித்த மாதிரியான பழக்கம் கிடையாது, ஐ எம் டூயிங் ஒன்லி ரைட் திங்ஸ், நான் சரியான காரியங்களை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்ல முடியுமா? நம்மை நாமே யோசித்து சிந்தித்து பார்ப்போம். இது மிகவும் குறிப்பிட்ட ரீதியில் பைபிளில் வந்து சொல்லப்பட்டிருக்கலாம். அது இலைமறை, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அது ஒரு உவமையாக வந்து கடவுள் நமக்கு சொல்லியிருக்கிறார். இந்த வலது பக்கத்தில் அறையப்பட்ட கலனும் இடது பக்கத்தில் சிலுவையில் அறையப்பட்ட கலனையும் வந்து கடவுள் சொல்லியிருக்கிறார். நாம் அந்த பொருளை நிதானித்து உணர்ந்து சரியான வழியில் நாம் செல்ல வேண்டும். ஒரு நேர்கோடு என்று நாம் பயணிக்கும் பொழுது அதில் வலதுபுறம் இடதுபுறம் கண்டிப்பாக இருக்கும். எதை நாம் செய்ய வேண்டும், எதை நாம் செய்யக்கூடாது என்பதை நாம் தீர்மானித்து நாம் மீண்டும் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறதை போல நாமும் நம்முடைய தேவனுடைய வலது பாரிசத்தில் குழந்தையாக நாம் அவரிடத்தில் வீற்றிருக்க வேண்டும் என்பதான் நம் அனைவருடைய ஆவல். அதற்காக நாம் நம்மை நாமே தயார் செய்வோம். நாம் கடவுளுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ ஆல். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்குரிய மகிழ்விக்கு மன்னவசனம் நம்ம பார்க்கலாமா? கடவுளுடைய வல்லமையை தேடுவதின் வழியாக இறை ஆளுகைக்கு முன்னுரிமை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். எபேசியர் 6:10. Priority to seek the power of God. Finally, my brethren, be strong in the Lord and in the power of his might. Ephesians 6:10. தம்பி தங்கச்சி, இந்த படத்தை பாருங்களேன். இந்த குதிரை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கண்ட்ரோல் இல்லாமல் ஓடுது பார்த்தீங்களா? நம்மளும் கூட அநேக நேரம் இந்த குதிரையை போல தான் கண்ட்ரோல் இல்லாமல் சில காரியங்களை செய்கிறோம். என்னென்ன காரியங்களை செய்கிறோம் தெரியுமா? சுச்சுவேஷன் மாறுறதுனால நமக்கு கோபம் வருது. அந்த கோபத்தை எப்படிலாம் வெளிப்படுத்துகிறோம்? நம்ம கோபமான சொற்களை பேசுகிறதன் மூலமாகவும் நம்ம ஆக்டிவிட்டி மூலமாக அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதனால நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் காயப்படுத்தப்படுறாங்க. அதை நம்ம நினைக்கிறோமா? வேற என்ன முறையில் நீங்கள் உங்களுடைய கண்ட்ரோல் இழக்கிறீங்க? உங்கள் கூட படிக்கிற பையன் கொஞ்சம் குண்டாக இருக்கலாம், கலர் கம்மியாக இருக்கலாம். என்ன செய்கிறீங்க? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு அந்த பையனை கேலி பண்ணி சிரிக்கிறீங்க. ஒரு மாற்றுத்திறனாளி வர்றாரு, அவருடைய உடல் ஊனத்தை நீங்கள் குறை சொல்லி கிண்டல் பண்ணுறீங்க. இப்படி செய்யலாமா தம்பி தங்கச்சி? இன்னைக்குரிய வசனத்தை பார்க்கலாமா? வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. நீதிமொழிகள் 4:27. ஒரு தடவை அக்காவோட சேர்ந்து சொல்றீங்களா? வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. நீதிமொழிகள் 4:27. சொன்னீங்க குதிரை கண்ட்ரோல் இல்லாமல் போகுதுன்னு சொன்னீங்க. அதுபோல் நாங்களும் கண்ட்ரோல் இல்லாமல் சில ஆக்ஷன்ஸ்லாம் செய்கிறோன்னு சொன்னீங்க. அதுக்கு என்னதான்க்கா தீர்வுன்னு கேட்குறீங்களா? இங்கே பாருங்க, இந்த குதிரையை பாருங்களேன், எப்படி இருக்குது? கடிவாளம் போடப்பட்டிருக்குது. இந்த கடிவாளத்தோட யூஸ் என்னன்னு தெரியுமா தம்பி தங்கச்சி? வலது பக்கமும் போகாமல் இடது பக்கமும் போகாமல் அது எந்த பாதையில் செல்லணுமோ கரெக்டாக அந்த பாதையில் சென்று அதனுடைய முடிவை அடையும். அதற்காக இந்த கடிவாளம் யூஸ் ஆகுது. நம்மளுக்கும் கடிவாளமா எது செயல்படுதுன்னு தெரியுமா தம்பி தங்கச்சி? தேவனுடைய வேத வசனம் தான் நமக்கு கடிவாளங்களாக செயல்படுது. நம்ம பைபிளை ரீட் பண்ணி ப்ரேயர் பண்ணையில் நம்மளுடைய சிந்தனைகள் ஒருமுகப்படுது. நம்ம கண்ட்ரோலை இழக்கிற நேரங்களெல்லாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது தேவனுடைய வேத வசனமும் ப்ரேயரும் தான். ஓகேவா? இப்போ இந்த வசனத்துக்குரிய ஆக்ஷன் பார்க்கலாமா? வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. நீதிமொழிகள் 4:27. ஒரு தடவை அக்காவோட சேர்ந்து சரிங்களா? எந்திரிச்சுக்கங்க. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு
விளக்குவாயாக. நீதிமொழிகள் 4:27. பைபிள் படித்து ப்ரேயர் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? பாய். ஹலோ, இந்த பக்கம் நிஷா, அந்த பக்கம் யாரு? ஏய் நிஷா, நான் தான் ஆஷாக்கா பேசுகிறேன்ல. என்னக்கா நம்பரை மாத்திட்டீங்களா? ஆமாம் நிஷா. நிஷா நியூஸ் பார்த்தியா? நியூஸா? இல்லையே, பார்க்கலையே. என்னக்கா, என்ன மேட்ரு? சினிமா தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களா நிஷா? அக்கா சினிமா. அப்படியா? ஆமாம், அக்கா சினிமாவுக்கு போகிறேன்னு இருக்கேன். நீ வந்தீங்கன்னா உனக்கு சேர்த்து டிக்கெட் புக் பண்ணிடுவேன். வர்றியா? வரேன்க்கா. எனக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டுருங்க. உனக்கு பிடிச்ச சீஸ் பாப்கார்ன் அங்கே இருக்கும்ல, இதுக்காகவே நான் வந்துடுறேன். ஓகே, சீக்கிரம் வந்துடு. ஓகேவா? வந்துடுறேன்க்கா. பாய் நிஷா. பாய் பாய். பைபிள் படிப்போமா? ஆஷாக்கா கூட போவோமா? சரி, பைபிள் அப்புறம் படிச்சுக்கலாம். ஆஷாக்கா கூட போவோம். என்ன டேஸ்ட், சீஸ் பாப்கார்ன் வேற லெவல் தான். ஓகே, இப்போ பைபிள் படிக்கலாம். என்ன மில்காக்கா கால் பண்றாங்க? ஹலோ. ஹலோ நிஷா. அக்கா சொல்லுங்கக்கா. என்ன ஃப்ரீயா? நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன்க்கா. என்ன மேட்ரு? அப்படியா, நான் ஷாப்பிங் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். சரி, நான் உன்னை போகிறப்ப கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன். இல்லைன்னா உன்னை விட்டுட்டு போயிட்டா, என்னக்கா என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருக்கீங்க, என்னை விட்டுட்டு வெரைட்டியாக சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி சண்டை வைப்பியே, அதுக்காண்டிக்கு தான் கூப்பிடலான்னு நினச்சேன். சரி, நீ தான் பிஸியாக இருக்கல. ஓகே, நான் கிளம்புறேன். பாய். அக்கா இல்லைண்ணா, பிஸி இல்ல, நான் இப்போ ஃப்ரீ தான். நான் இப்போ கிளம்பி வந்துடுறேன். சரி, உனக்கு 2 மினிட்ஸ் தான் உனக்கு டைம். உடனே கிளம்பி வந்துடணும். ஓகேவா? 1 மினிட்லேயே வந்துடுறேன்க்கா. ஃபீல் பண்ணாதீங்க. இந்த வந்துடுறேன். ஓகே, பாய். சரி, பைபிள் அப்புறம் படிச்சுக்கலாம். More moments later. ஷாப்பிங் போயிட்டு வந்தது செம்ம டயர்டாக இருக்குப்பா. அங்கே எடுத்த பிக்சர்ஸ்லாம் ஸ்டேட்டஸில் போட்டு ஃப்ரெண்ட்ஸை வெறுப்பேற்றலாம். என்ன பிக்சர் போடலாம்? இது நல்லா இருக்கே. நிஷா, அக்கா வாங்கக்கா. உன்கிட்ட கொஞ்சம் நான் பேசலாமா? சொல்லுங்கக்கா. காலையிலேருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன் நிஷா. ஃபஸ்ட்டு உன் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. நீ என்ன பண்ண? தியேட்டருக்கு போகிறேன்னு போயிட்ட. ரெண்டாவது ஒரு ஃப்ரெண்டுகிட்ட இருந்து ஃபோன் கால் வந்துச்சு, ஷாப்பிங் போகிறேன்னு போயிட்ட. பைபிளை எடுத்து வைக்கிற, உலக பிரகாரமான காரியங்கள் வந்தோடனே அதில் சாஞ்சிடுற. அப்படி இருக்கலாமா நிஷா? சாரிக்கா. இந்த வேதாகமத்தில் தான் நிஷா, நீ வலதுபுறமாக செல்லணுமா இடதுபுறமாக செல்லணுமாங்கிறத வேதாகமம் உனக்கு கற்றுக் கொடுக்கும். நீ அதில் நிலச்சிருக்கணும். ஓகேக்கா, இனி நான் வேதம் வாசிக்கிறதுல எப்பொழுதும் நான் நிலச்சிருப்பேன். உலக பிரகாரமான காரியங்களை இனி ஒருபோதும் நான் சாய மாட்டேன். தம்பி தங்கச்சி, உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆக்டிவிட்டிக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டிங்களா? ஓகே. இந்த வாரம் கருப்பொருள் என்ன படிச்சிங்க? வலது பக்கம், இடது பக்கம், நீ எந்த பக்கம்? விச் சைடு ஆர் யூ ஆன், லெஃப்ட் ஆர் ரைட்? இதுக்கு அக்கா ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சுட்டு வந்திருக்கேன். இந்த ஆக்டிவிட்டியை பார்ப்போமா? இதுக்காக இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. இதில் எந்த சைஸில் வேணுனாலும் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி வெட்டிக்கலாம். இதை வெட்டிட்டு இதில் நம்ம ரோடு செய்ய போகிறோம். ரோடு செய்யணும்னா என்ன வேணும்னா, இந்த மாதிரி பிளாக் சீட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பிளாக் பேப்பரை நம்ம ரோடு செய்ய போகிறோம்.
இந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுருங்க, பிளாக் கலரை ஒட்டிடுங்க. இதில் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிட்டு இதை குட்டி குட்டியாக வெட்டிக்கங்க. குட்டி குட்டியாக வெட்டி இந்த நடுவில் வர்ற நடுவில் இப்படி ஒட்டிக்கங்க. இந்த மாதிரி ஒட்டிடுங்க. அடுத்ததாக ரோட்டில் என்ன இருக்கும், மரங்கள் செடிகள்லாம் இருக்கும். அதுக்கு நமக்கு வந்து இந்த இடத்துல க்ரீன் கலரில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கலர் பென்சிலில் அடிச்சுக்கோங்க. அடுத்து குறியீடுகள் இருக்கும். அந்த குறியீடுகள் தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வேறு ஒன்றுமே வேணாம்ப்பா. ஒரு 10 rupees காயின்ஸை வச்சு ஒரு சர்க்கிள் வெட்டிக்கங்க. அந்த சர்க்கிளை வெட்டி அதில் நம்ம இந்த குறியீடு வரைய போகிறோம். லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அப்படின்ற குறியீடை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. பார்த்துக்கிட்டிங்களா? இந்த குறியீடெல்லாம் நீங்கள் வரைஞ்சிருவீங்க, அழகாக சூப்பராக வரைஞ்சிருவீங்க. இந்த குறியீடை வரைஞ்சி நம்ம ஒட்டுறதுக்காக பின்னால் இந்த மாதிரி என்ன செஞ்சுருங்க, ஒரு பேப்பர் எடுத்து ஒட்டிடுங்க. ஓகே. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யாரை பார்த்து நடக்கணும், ஏசாமியை பார்த்து தான் நடக்கணும். அதனால் ஒரு சிலுவையை நம்ம செய்ய போகிறோம். ஏற்கனவே நீங்கள் சிலுவை செஞ்சுருக்கீங்க. அதனால் இந்த மாதிரி அட்டையிலையே சிலுவையை கட் பண்ணி ஒரு ரெட் கலர் பேப்பரை ஒட்டிடுங்க. அதுக்கு நம்ம நிற்க வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டை செஞ்சுருங்க. பார்த்துக்கங்க எப்படி செய்யணும்னு. ஓகே. அடுத்தது, நம்ம கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கணும்னு விரும்புகிறோம். ஆனால் அதை முழுசாக நம்மளால் செய்ய முடியலை. அதுக்கு சில இடையூறுகள் ஏற்படுது. அதில் ஒன்று தான் இந்த சோசியல் மீடியா. அதனால் அதில் உள்ள ஐகான்ஸ் சில தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஓகேயா? செய்யலாமா? இந்த மாதிரி ஒரு அட்டையை எடுத்துக்கங்க. இதில் அக்கா சொல்கிற படங்களை நீங்கள் என்ன செய்யலாம், வரைஞ்சிக்கலாம். ஓகேயா? இந்த மாதிரி பாருங்களேன். இது என்ன, யூடியூப். இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஈஸியாக வரைஞ்சிடலாம். இதெல்லாம் நீங்கள் அழகாக வரைஞ்சிருவீங்க. பிளாக் கலர் இதை போட்டு அவுட்லைன் கொடுத்து ரெட் கலர் ஸ்கெட்ச் அடிச்சிங்கன்னா ஈஸியாக வரைஞ்சிடலாம். இந்த மாதிரி வரைஞ்சி அதை நிற்க வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு செஞ்சுக்கோங்க. ஓகேயா? அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு அட்டையவே எடுத்துக்கோங்க. அதில் ப்ளூ கலர் அடித்து எஃப்னு போட்டிங்கன்னா இது என்னவாயிரும், ஃபேஸ்புக் ஆயிரும். ஈஸியாக செஞ்சிடலாம். பார்த்துக்கங்க. அடுத்து டிவியும் கூட நம்மளை டிஸ்டர்ப் தான் பண்ணுது. அதனால் அந்த டிவி உங்களுக்கு ஈஸி தான். அதையும் கூட நீங்கள் என்ன செய்யலாம், வரைஞ்சிக்கலாம். ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஒரு பொம்மை செய்ய போகிறோம். ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க. அது ஒயிட் ஷீட்டோ எப்படினாலும் இருக்கலாம். ஒரு பேப்பர் எடுத்து அதை ரெண்டாக அப்படி என்ன செய்யுங்க, மடிங்க. அப்புறம் திரும்ப மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி பொம்மை வரைங்க. அக்கா வரைகிறேன். முதல்ல ஒரு தலை வரைஞ்சிக்கோங்க. அதில் லைட்டாக கழுத்து, அடுத்து கை, அதில் ஃப்ராக் மாதிரி கால். இந்த மாதிரி ஆஃப் சைஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், வெட்டிட போகிறோம். இந்த மாதிரி ஒரு பொம்மை உங்களுக்கு வந்துடும். 2 பொம்மையாக வரும். உங்களுக்கு நல்ல திடமாக இருக்கிறதுக்காக ரெண்டையும் வச்சு என்ன செஞ்சுருங்க, கம் வச்சு ஒட்டிடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பொம்மை என்ன செஞ்சிடும், கிடச்சிடும். இப்போ எல்லாமே செஞ்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த இதில் என்ன செய்ய போகிறோம், ரோட்டில் ஒட்ட போகிறோம். ஒட்டுவோமா? ஓகே. ஃபஸ்ட்டு சிக்னலை ஒட்டிடுவோம். அடுத்தது ஒவ்வொன்றையும் நீங்கள் செஞ்சது எல்லாத்தையும் ஒவ்வொரு சைட்லையும் ஒட்டிடுங்க. இப்படி எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், ஒட்டிடுறோம். இது நம்ம இப்போ செஞ்சுருக்கோம். இது அக்கா செஞ்சுட்டு வந்தது. இந்த மாதிரி நம்ம என்ன செஞ்சிடணும், அழகாக அந்தந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ இந்த பொம்மை தான் வந்து நீங்கள், இந்த பொம்மை தான்
இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் அப்படியே நடந்து வர்றீங்க. வரும்போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வலது பக்கம் இடது பக்கம் சாயாதிருப்பாயாகன்னு சொல்லியிருக்கு இல்லையா? ஆனால் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வருது. நீங்கள் அந்த பக்கம் திரும்ப கூடாது. கர்த்தருடைய பார்வைக்கு சரியானதை செஞ்சுக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா முடிவில் நீங்கள் கர்த்தரை முழுவதுமாக சார்ந்து கொள்ளலாம். அவரையே நீங்கள் நம்பி வெற்றி பெறலாம். உங்கள் வாழ்க்கையில் முழுமையான ஒரு வெற்றியை நீங்கள் பெற முடியும். அதனால் கர்த்தருடைய வேதத்தின்படி நீங்கள் செய்ய கவனமாக இருங்க. வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை நீங்கள் செஞ்சு வீடியோ எடுத்து உங்கள் அக்காவுக்கு அனுப்பி வைங்க. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ. Akka, Yes, Nisha. have you noticed soldiers walk? Yes, of course. They walk with pride and majestic in uniform. So Akka, if you are in the army of our Lord, we too feel comfort, pride, majestic. Do we? Yes, Ma. But if you want to join in army of Lord, you have to dress up like this. Shall we hear and watch how to dress up? March left, right, move forward in the Lord. March left, right, move forward in the Lord. Put on the belt of truth, carry the shield of faith, wear the breastplates of righteousness, move forward in the Lord. Put on the belt of truth, carry the shield of faith, wear the breastplates of righteousness, move forward in the Lord. March left, right, move forward in the Lord. March left, right, move forward in the Lord. The gospel shoes and helmet of salvation, carry the sword which is word of God, move forward in the Lord. Put on the gospel shoes and helmet of salvation, carry the sword which is word of God, move forward in the Lord. March left, right, move forward in the Lord. March left, right, move forward in the Lord. March left, right, move forward in the Lord. Left and move forward in the Lord. March left, right, and move forward in the Lord. Put on the belt of truth, carry the shield of faith, wear the breastplate of righteousness, move forward in the Lord. Put on the belt of truth, carry the shield of faith, wear the breastplate of righteousness, move forward in the Lord. March left, and move forward in the Lord. March left, and move forward in the Lord.
நாம் பார்க்க போவது கிறிஸ்துவ சபையின் சரித்திரம். ஏடி 30 முதல் 1938 ஆண்டு வரை. சபையின் சரித்திரம் என்பது தன்னை பின்பற்றி வந்த அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்த மாபெரும் கட்டளையின் சரித்திரம் ஆகும். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். மத்தேயு 28 அதிகாரம் 18 முதல் 20 வரை. 1ஆம் நூற்றாண்டு அப்போஸ்தலர்களின் காலம், கிபி 30 முதல் 100 வரை. இஸ்ரவேலில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் இறுதியில் 12 சீஷர்கள் உட்பட ரட்சிக்கப்பட்ட 500 பேர் அடங்கிய முதல் குழு. இந்த எண்ணிக்கையை 500 குடும்பங்கள் என்று நாம் எடுத்துக்கொள்வோமானால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்களின் மொத்த எண்ணிக்கை 30,000க்கும் சற்று அதிகமாகவே இருக்கும். கிறிஸ்து பரமேறின பின் 10 நாட்களுக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாக பூமியில் தங்குவதற்கென இறங்கினார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த பிற்பாடு சரித்திரத்தில் இது 2வது பெரிய சம்பவமாகும். இச்சம்பவம் கிபி 30ஆம் ஆண்டு மே மாதம் 24ஆம் நாள் நடைபெற்றது. பெந்தேகோஸ்தே திருவிழாவானது யூதர்களுக்கு மிக முக்கிய 3 பண்டிகைகளில் ஒன்றாகும். அதில் அனைத்து ஆண்களும் ஆண்டவருக்கு முன்பாக வந்து சேர வேண்டும். பண்டிகை நெருங்கி கொண்டிருந்த பொழுது யூதர்களும் உண்மையாய் தேவனை தேடியவர்களும் இஸ்ரவேல் அனைத்திலிருந்தும் மற்ற தேசங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கில் எருசலேமுக்கு வந்து கொண்டிருந்தனர். எருசலேம் மக்களால் நிரம்பியிருந்தது. பெந்தேகோஸ்தே திருவிழா தினத்தின் அதிகாலையில் இயேசுவின் சீஷர்களில் 120 பேர் ஒரு வீட்டில் ஒரு மனதாக கூடி ஜெபித்து கொண்டிருந்தனர். அப்போஸ்தலர் 2:2 படி இயற்கைக்கு அப்பாற்பட்டதும் விரைவான பலமான காற்றுக்கு ஒப்பான ஒரு சத்தம் வானத்திலிருந்து இறங்கி அவர்கள் கூடியிருந்த வீட்டை நிரப்பிற்று. அக்கினி ஜுவாலைக்கு ஒப்பான நாவுகள் ஒவ்வொருவர் தலை மீதும் பிரிந்து இறங்கின. இதை எருசலேமில் கூடியிருந்த மக்கள் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இந்த 120 மனிதர்கள் வெவ்வேறு மொழிகளில் பேசுவதையும், ஆனால் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை பற்றி மாத்திரம் பேசியதால் ஒவ்வொரு மனிதனும் சுவிசேஷத்தை தன் சொந்த மொழியிலே கேட்க முடிந்தது. எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளில் இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி என்று ஆச்சரியப்பட்டார்கள். பேதுரு எழுந்து நின்று அத்திரள் கூட்டத்தாரை நோக்கி பேசினார். இயேசு கிறிஸ்து மாத்திரமே தேவனால் அனுப்பப்பட்ட ஆண்டவரும் இரட்சகருமானவர் என்று அறிவித்தான். அவர் சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்றும் இப்பொழுது தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார் என்றும் கூறினான். அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான். அப்போஸ்தலர் 2:41 படி அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினமே ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். இந்த 3000 மக்கள் உலகமெங்கும் உள்ள 15 முக்கியமான நாடுகளை சேர்ந்தவர்கள். இவர்களே சபையின் முதற்கனிகளானவர்கள். ஓகே குட்டீஸ், அடுத்த வாரம் பார்க்கலாம். பாய். இந்த வாரம் பர்த்டே செலிப்ரேட் பண்றவங்களுக்காக எங்களோட விஷஸ் இதோ. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to dear one.
நிஷா, எனக்கு ஒரு ப்ரேயர் பாயிண்ட். கொரோனா முற்றிலும் தடுக்கப்பட நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழைக்காகவும் காய்கறிகள் விலை கட்டுக்குள் வரவும் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். கடந்த 10 மாதங்கள் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்த இயேசுப்பாவுக்கு நன்றி சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஹலோ குட்டீஸ், உங்களுக்கு ப்ரோக்ராம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த மனன வசனங்கள் எல்லா ப்ரோக்ராமையும் நீங்கள் தொடர்ந்து பார்த்து நீங்கள் பயன்பெறும்படியாக கர்த்தருக்குள் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். அது உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் பிரயோஜனமாக அமையும். வருங்கால திருச்சபையின் தூண்களாகிய உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுது ஜெபிக்கலாமா? நிறைவு ஜெபத்துக்குள்ளே வந்துட்டோம் இல்லையா? ஜெபிக்கலாமா? ஜெபம். எல்லாரும் கண்களை மூடுங்க, மண்டிக்கால் போடுங்க, கைகளை கூப்புங்க. ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு சுவாமி, அருமையான இந்த வார ப்ரோக்ராமுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இந்த கொரோனா டயத்துலேயும் கூட ஏசப்பா இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூல் மூலிமா ஆண்டவரே இந்த சண்டே ஸ்கூல் ப்ரோக்ராமை அருமையான திருச்சபையை சார்ந்து ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் காணும்படியாக உம்முடைய வேத வசனத்தில் வளரும்படியாக நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. அருமையான ஏசப்பா ஆண்டவரே, நீங்கள் தான் ஏசப்பா எங்களை தொடர்ந்து வழி நடத்தணும். இந்த கொரோனா முற்றிலுமாக ஆண்டவரே ஒழிக்கப்பட்டு ஆண்டவரே மறுபடி இயல்பான சூழ்நிலை வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஒரு நல்ல மழையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஏசப்பா அதற்காக ஆண்டவரே அதன் மூலியமாக இந்த விவசாயிகள் ஆண்டவரே நல்ல ஒரு ஆண்டவரே அறுவடையின் பயிரை ஆண்டவரே நல்ல தானியங்களையும் கனிகளையும் ஆண்டவரே எங்கள் தேசத்தின் கனிகளை புசிக்கத்தக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா. தொடர்ந்து இந்த வாரம் ஆண்டவரே பிறந்த நாள் காண்கின்ற ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் ஆண்டவரே பெரியவர்களையும் கூட ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா. குட்டீஸ்களை நீங்கள் பேராக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரே நீங்கள் கரம் பிடித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா. இந்த புதிய பிறந்த நாளை காண்கிற இந்த பிள்ளைகள் ஆண்டவரே நல்லபடியாக ஆண்டவரே உங்களுடைய வேத வசனத்திலையும் வளரும்படியாக நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிற ஏசப்பா. தொடர்ந்து ஆண்டவரே நீர் தாமே எங்களோடு இருந்து நீர் எங்களை வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் செய்த அநேக நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. நீர் தாமே எங்களை தொடர்ந்து நீர் ஆண்டவரே உங்களுடைய நல்ல பாதையில் ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய அடிச்சூழலில் நாங்கள் தொடர்ந்து கடந்து வரும்படியாக நீர் எங்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்திறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களுங்க அன்பின் பசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். ஹலோ தம்பி தங்கச்சி, இன்னைக்கு ஆன்லைன் சண்டே ஸ்கூல் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கேள்வி நேரம். கேள்வி நேரம் நான் வந்துட்டாலே உடனே நீங்கள் எல்லாரும் உஷாராயிடுறீங்க இல்லையா? என்ன கேள்வி சொல்ல போகிறாங்க, என்ன ஆக்டிவிட்டி செய்ய சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஆனால் எல்லாரும் ஏதோ பார்க்குற மாதிரி தெரியுதே, என்ன? யாராவது ஸ்பெஷலாக யாரையாவது கூப்பிடலாம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், யாரை கூப்பிடணும்னு சொல்லுங்கள். மிக்கி. சரியா? மிக்கி மிக்கி மிக்கி. மிக்கியா? ஓகே, கூப்பிடலாமா? மிக்கி. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன ஜெபராஜ் அங்கிள் என்ன இப்படி பார்க்குறீங்க? நான் தான் மிக்கி, மறந்தே போயிட்டீங்களா? இல்லை மிக்கி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சின்ன மிக்கியா வந்த இன்னைக்கு திடீர்னு உயரமா வளர்ந்து நானே அண்ணாந்து பார்க்குற மாதிரி உயரமா வந்திருக்கே, அதான் நான் அப்படி பார்க்குறேன். அங்கிள் நான் நல்லா காம்ப்ளான் குடிச்சு நல்லா ஓடி ஆடி விளையாண்டு நல்லா ஹைட் ஆயிட்டேன் அங்கிள். ஓ, காம்ப்ளான் குடிச்சு எக்ஸசைஸ்லாம் பண்ணி ஓட்டம்லாம் ஓடி ரொம்ப சுறுசுறுப்பாக வளர்ந்துட்டியா? ஆமாம் அங்கிள். தம்பி தங்கச்சி, நீங்களும் கூட இந்த லாக்டவுன் நாட்களில் ஆன்லைன் ஸ்கூலில் அட்டன் பண்ணுறீங்க, ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க இல்லையா? அப்படியே செல்ஃபோன்லேயே உட்காந்துருக்கீங்க. அது முடிஞ்சிருச்சுன்னா ஏதாவது பப்ஜி, அதை தான் இப்போ தடை பண்ணிட்டாங்க இல்லையா? வேறு கேம்ஸ் எல்லாம் விளாண்டு நேரத்தை போக்குறீங்கள. தயவு செய்து
நீங்களும் நல்லா ஓடி எக்ஸசைஸ் பண்ணி விளையாட்டுலாம் விளையாடி கொஞ்சம் சுறுசுறுப்பாக ரிலாக்ஸ்டாக, உடம்பு மட்டும் இல்லை மனசும் ரிலாக்ஸ்டாக, சரியா? வர நாட்களில் நீங்களும் அதை மாதிரி செய்தீங்கன்னா மிக்கி மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இருக்கலாம், சரியா? குட்டீஸ்லாம் பண்ணிடுவாங்க அங்கிள். மிக்கி, நம்ம கொஸ்டின் டைம்குள்ளே போகலாமா? போகலாம் அங்கிள். ஆனால் கொஸ்டின் நம்பர்லாம் நான் தான் சொல்லுவேன். என்ன மிக்கி? கொஸ்டின் நம்பர் நான் தான் சொல்லுவேன். சரி, நீ கொஸ்டின் நம்பரை சொல்லு, நான் என்ன கொஸ்டின் சொல்கிறேன், சரியா? கேள்வி எண் 1. இந்த வார ஆன்லைன் சண்டே ஸ்கூலின் கருப்பொருள் என்ன? கேள்வி எண் 2. ஸ்கிட்டில் நிஷா அக்கா எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை? கேள்வி எண் 3. குமாரனாகிய தேவன் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு தேவனுடைய எந்த பக்கத்தில் வீற்றிருக்கிறார் என்று விசுவாச பிரமாணத்தில் சொல்லப்பட்டதாக பைபிள் ஸ்டோரியில் சொல்லப்பட்டது? கேள்வி எண் 4. சபையின் முதற்கனிகள் ஆனவர்கள் எத்தனை பேர் என டாக்குமெண்ட்ரியில் சொல்லப்பட்டது? கேள்வி எண் 5. யோசேப்பை குறித்து தமிழ் பாடலில் சொல்லப்பட்ட 3 காரியங்கள் என்ன? சரியா தம்பி தங்கச்சி? இந்த 5 கேள்விகளும் பிகினர், பிரைமரி, ஜூனியர், இன்டர், சீனியர் 5 பேர் குழுவினருக்கும் பொதுவானது. அவ்வளோதானா அங்கிள்? ஆக்டிவிட்டி இருக்குல்ல, பிகினர் பிரைமரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ஷன் சாங் செஞ்சு ஆக்டிவிட்டி செஞ்சு ஃபோட்டோ வீடியோ எடுத்து அனுப்புங்க. ஜூனியர், இன்டர், சீனியர் நீங்கள் ஆங்கில பாடலை செய்கையோடு கூட பாடி அதை வீடியோ எடுத்து அனுப்பணும். அடுத்து இந்த வார ஆக்டிவிட்டியை செஞ்சு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அனுப்பணும், சரியா? போன வாரம் இந்த ஸ்கிரிப்சர் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி நிறையா பேர் போன வாரம் இந்த கொஸ்டின்ஸு ஆக்டிவிட்டிலாம் செய்யாமல் விட்டீங்க. ஆனால் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கீங்க இல்லையா? அதனால் இந்த வாரத்திலிருந்து தொடர்ந்து எல்லா தம்பி தங்கச்சியும் இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் அனுப்பிடுங்க, ஆக்டிவிட்டி செஞ்சு அனுப்பிடுங்க, சரியா தம்பி தங்கச்சி? கேட்டுக்கிட்டீங்களா? ஆமா அங்கிள், குட்டீஸ்லாம் கண்டிப்பாக நம்மளுக்கு செஞ்சு அனுப்பிச்சிருவாங்க பாருங்க. ஓகே தம்பி தங்கச்சி, மீண்டும் அடுத்த வாரம் உங்களை மற்றொரு சிறப்பு விருந்தினரோடு கூட சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடுதி பெற்றுக் கொள்வது ஜெபராஜ் அங்கிள், மிக்கி. பாய்.
உசுர கொடுத்த இயேசு மேல ஆசை வச்சு ஆசை காட்டி மோசம் செய்யும் உலகத்தை விட்டு உசுர கொடுத்த இயேசு மேல ஆசை வச்சு மனசுல மன்னனை ஏற்றுக்கொண்டு என் இயேசு ராஜாவின் சொந்தமானேன் மனசுல மன்னனை ஏற்றுக்கொண்டு என் இயேசு ராஜாவின் சொந்தமானேன் பொங்கி பொங்கி பொங்குதே என் உள்ளமே இயேசு ராஜாவின் சந்தோஷமே பொங்கி பொங்கி பொங்குதே என் உள்ளமே இயேசு ராஜாவின் சந்தோஷமே சமாதான வாழ்வு என் உள்ளத்தில் குதித்து 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 நான் ஆடி பாடுவேன் சமாதான வாழ்வு என் உள்ளத்தில் குதித்து 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 நான் ஆடி பாடுவேன் கை தட்டி 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 நடனமாடி பாட்டு பாடி கொண்டாடுவேன் கை தட்டி 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 நடனமாடி பாட்டு பாடி கொண்டாடுவேன் ஆசை காட்டி மோசம் செய்யும் உலகத்தை விட்டு உசுர கொடுத்த இயேசு மேல ஆசை வச்சு ஆசை காட்டி மோசம் செய்யும் உலகத்தை விட்டு உசுர கொடுத்த இயேசு மேல ஆசை வச்சு மனசுல மன்னனை ஏற்றுக்கொண்டு என் இயேசு ராஜாவின் சொந்தமானேன் மனசுல மன்னனை ஏற்றுக்கொண்டு என் இயேசு ராஜாவின் சொந்தமானேன் பொங்கி பொங்கி பொங்குதே என் உள்ளமே இயேசு ராஜாவின் சந்தோஷமே பொங்கி பொங்கி பொங்குதே என் உள்ளமே இயேசு ராஜாவின் சந்தோஷமே. தேங்க்யூ. சூரியனு கீழே செய்யப்படுகிற எல்லா காரியங்களையும் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லா மாயைக்கும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறது. பிரசங்கி 1:14. செய்யப்படுகிற காரியங்களை எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனசும் சஞ்சலமாய் இருக்கின்றது. பிரசங்கி 1:14. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லா மாயமும் மனதிற்கு சஞ்சலமாக இருக்கின்றது. பிரசங்கி 1:14.